ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரத்னாவில் இருக்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஆர்கனைசர்ஸ், ஷெல்ஃப்ஸ், கிச்சன் ஸ்டாண்ட் அதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே ஒரு கிச்சன் ஸ்டாண்ட், 3 டயர் ஸ்டாண்ட். இதோட விலை வந்து 815 ருபீஸில் இருக்குது. நிறைய பேர் வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா கபோர்டோ இல்லை கிச்சன் ஷெல்ஃபோ இருக்காது. அந்த மாதிரியான வீடுகளில் வந்து இந்த மாதிரியான கிச்சன் ஷெல்ஃப் வைக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 2 அடுக்கு உள்ளது. நிறைய வந்து பிளேட் ஸ்டாண்ட் வைக்கிற மாதிரியான ஸ்டாண்ட்ஸுமே வந்திருக்கு. இதே நீங்கள் வந்து டிஃபன் பாக்ஸ் கலெக்ஷன், ஸ்பூன், அப்புறம் வந்து கீழே டம்ளரில் ஹோல்டு பண்ணி வைக்கிற மாதிரியான கிச்சன் ஸ்டாண்டுமே இருக்குது. மேலே வந்து பார்த்திங்கன்னா 2 அடுக்கு கொடுத்துருக்காங்க. இதோட விலை வந்து 1326 ருபீஸில் இருக்குது. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரியான கிச்சன் ஸ்டாண்ட் இருக்கிறது ரொம்பவே நல்லது. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 590 ருபீஸில் இருக்குது. நம்ம ரெகுலராக நம்ம ரொட்டீனில் யூஸ் பண்ணுற ஸ்பூன்ஸ், பிளேட்ஸ்லாம் வந்து இந்த மாதிரியான ஸ்டாண்டில் யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் ஸ்டாண்ட் 1470 ருபீஸில் இருக்குது. பிளாஸ்டிக்குமே இருக்கும், ஆனால் அதோட வந்து பார்த்திங்கன்னா இது நல்ல லைஃப் கொடுக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு பவுல் மாதிரியான மாடலில் இருக்குது. இதோட விலை வந்து 642 ருபீஸில் இருக்குது. நிறைய கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா கீழே ட்ராலி இருக்க மாடலும் இருக்குது. அது வந்து இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த ஷாப்பில் வந்து அது வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 3 டயர் ஸ்டாண்ட், நல்ல லாங்காக நல்ல லென்த்தியாக இருக்குது. 4 அடுக்கு வச்சுருக்காங்க. 1208 ருபீஸில் இருக்குது. இல்லை கிச்சன் ஷெல்ஃப்லாம் நல்லா பெருசாகவே இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி பிளேட் ஸ்டாண்டு மட்டுமே வாங்கி வச்சுக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து 155 ருபீஸில் இருக்குது. இதில் வந்து பெரிய பிளேட்ஸாக வந்து போட்டு வைக்கலாம். சின்ன பிளேட்ஸுக்குள்ளது வந்து பார்த்திங்கன்னா 126 ருபீஸில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கண்டெய்னர்ஸ், ஸ்பூன்ஸ், அப்புறம் டம்ளர்ஸ் மட்டுமே வைக்கிறதுக்கு சின்ன ஒரு ஆர்கனைசர் தான். இதெல்லாமே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்குது. ட்ராலிலே வந்து 2 அடுக்கு உள்ளது வந்து பார்த்திங்கன்னா 1226 ருபீஸில் இருக்குது. இதுவரையும் பார்த்ததுல வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், சாதாரண மெட்டலில் கூட வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரியான கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. நீங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரியானதுலாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சைடில் வந்து சாப்பிட்ற தட்டு, அப்புறம் சின்ன சின்ன கிண்ணம், டிஃபன் பாக்ஸ் கலெக்ஷன்ஸ், அப்புறமா வந்து கீழே வந்து ஸ்பூன்லாம் கூட வந்து ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். அதெல்லாம் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இது வந்து ஃபுல் கவரேஜ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுவுமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். 3214 ருபீஸில் இருக்குது. இதுலேயுமே வந்து சின்ன சின்ன பிளேட்ஸ், பெரிய பிளேட்ஸ், இது மாதிரி எல்லாமே வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். ரொம்பவும் வந்து அந்த பாத்திரங்களில் தூசியெல்லாம் வந்து படியாது. இது வந்து வெறும்னே வந்து நீங்கள் வந்து டிஃபன் பாக்ஸ், அப்புறமா வந்து சின்ன சின்ன பாத்திரங்கள் வைக்கிறதுக்கு மட்டுமே வச்சுருக்காங்க. இந்த பிளாக் கலரில் உள்ளது வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற. ரொம்ப எலிகெண்ட்டாக இருக்குது. ஃபுல்லாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொடுக்காம இந்த மாதிரி பிளாக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்ததுலேயே வந்து இன்னும் பெரிய சைஸ், பெரிய ஃபேமிலியாக இருக்கீங்கன்னா இந்த மாதிரியான சைஸில் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். வெங்காயம், உருளைக்கிழங்குலாம் வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரியான ட்ராலியிலே கூட யூஸ் பண்ணலாம். ரெக்டாங்கிள் சைஸில் இருக்குது. 1203 ருபீஸில் இருக்குது. 3 டயர் ஸ்டாண்டில் வச்சுருக்காங்க. ஆர்கனைசர்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிச்ச அம்மிக்கல், ஆட்டுக்கல் கலெக்ஷன்ஸ்லாம் கூட வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த குருணை ஆக்கிறதுக்கு, பவுடர் ஆக்கிறதுக்கு அப்போ யூஸ் பண்ணுறது, மெஷின் இல்லாத காலத்தில். அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அம்மிக்கல்லே வந்து நம்ம கவுண்டர் டாப்பில் வைக்கிற மாதிரியான 3-4 சைஸ் வெரைட்டிஸும் வச்சுருக்காங்க. ப்ரைஸுமே ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்குது. நிறைய பேருக்கு நம்ம சேனலில் போட்டிருந்த பனை ஓலை வீடியோ வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. இங்கே வந்து பனை ஓலை கலெக்ஷன்ஸ் இல்லை, அந்த மாதிரி பனை மட்டையிலே செஞ்ச பேஸ்கெட் வச்சுருக்காங்க. இதோட விலை வந்து 84 ருபீஸில் இருக்குது. நீங்கள் பனை ஓலை இடியாப்ப தட்டுலாம் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த வீடியோ லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சென்னையிலே ஒரு சூப்பரான ஒரு ஷாப் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மார்பிளே உள்ள உரல். இதோட விலை வந்து 488 ருபீஸில் இருக்குது. இப்போ இந்த இடிக்கிறது வந்து எல்லார் வீட்லேயும் அட்லீஸ்ட் ஒன்றாவது நம்ம வாங்கி வச்சுக்கிறோம். இதுவுமே வந்து க்ரீன் கலரில் உள்ள மார்பிள் உரல் தான். எல்லாமே வந்து 400 ரேஞ்சில் இருக்குது. இந்த மார்பிளில் உள்ளது தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் 300-400 ரேஞ்சில் இருக்கும். ஆனால் கல்லில் உள்ளதெல்லாம் வந்து உங்களுக்கு 170 ருபீஸ்லேருந்தே கிடைக்குது. இது வந்து அலுமினியமில் உள்ள உரல். இதில் விலை வந்து 210 ருபீஸில் இருக்குது. கொஞ்சம் கிச்சனில் பார்க்க கிளாஸியாக இருக்கணும்னா இந்த உரல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதோட விலை வந்து 428 ருபீஸில் இருக்குது. இப்போ பெப்பர் அதெல்லாம் வந்து கிரைண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன உரல்லாம் கூட கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஓவல் ஷேப்பில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் உரல் தான். 443 ருபீஸில் இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன கல்லிலே செஞ்ச உரல். இதில் விலையெல்லாம் வந்து ரொம்ப சீப் அண்ட் அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்குது. இதில் விலை வந்து பார்த்திங்கன்னா 116 ரூபா, 116 ருபீஸில் இருக்குது. 4 இன்ச்சில் உள்ளது. மார்பிளில் இது மாதிரி பவுல் மாதிரியான மாடல்லையும் கொடுத்துருக்காங்க. 500 ருபீஸில் இருக்குது. கீழே இருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் உரைச்சிறது, அப்புறம் அந்த மாதிரியான மருந்து உரைச்சதுக்குலாம் வந்து குழந்தைங்க வீட்டில் இருக்காங்கன்னா யூஸ் பண்ணலாம். 42 ருபீஸில் இருக்குது. மாக்கல்லே வந்து பார்த்திங்கன்னா தோசைக்கல் வச்சுருக்காங்க. இதோட விலை வந்து 463 ருபீஸில் இருக்குது. மண் பாத்திரத்தில் இந்த மாதிரி குழிப்பணியாரம் சட்டிலாம் வச்சுருக்காங்க. அதுக்கு அழகாக வச்சுன்னா லெட்டுமே கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது.
நீங்கள் அப்போவே ட்ரெடிஷ்னல் ஐட்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா இங்கே வந்து இரும்பு பாத்திர கலெக்ஷன்ஸ், அப்புறமா வந்து நிறைய அம்மிக்கல் ஆட்டங்கள், இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இந்த கடை பேர் வந்து ரத்னா ஸ்டோர்ஸ், வடபழனியில் இருக்குது. ஃபோரம் மாலுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அயன் தோசைக்கல் ஸ்கொயர் ஷேப்பில் உள்ளது. 706 ருபீஸில் இருக்குது. இதெல்லாம் வந்து மெஷின் கட்டில் இருக்கும். இதோட விலை வந்து 627 ருபீஸில் இருக்குது. அதோட சின்ன சைஸில் இருக்குது. ரவுண்ட் தோசைக்கல்லே வந்து இந்த மாதிரி கேஸ்ட் அயன் தோசைக்கல்லாம் கூட வச்சுருக்காங்க. இதில் வந்து உருக்கு சட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இரும்பு உருக்கி இந்த சட்டி செய்வாங்க, இந்த தோசைக்கல்லாம் செய்வாங்க. இதோட விலை வந்து 536 ருபீஸில் இருக்குது. அயன் கீழே போட்டால் வந்து நெளியை மட்டும் தான் செய்யும். ஆனால் வந்து இந்த கேஸ்ட் அயன் வந்து சூடாக இருக்கையில் கீழே போட்டிங்கன்னா உடஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக உள்ள ஒரு யூஸ் அண்ட் த்ரோ மாதிரியான இரும்பு பாத்திரங்கள் தான், நமக்கு லைஃப் லாங் வராது. ஆனால் கேஸ்ட் அயன் பாத்திரங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கேஸ்ட் அயன் பாத்திரங்கள்லேயே வந்து பெரிய பெரிய கடாய், குழிப்பணியாரம் சட்டிலாம் கூட வச்சுருக்காங்க. இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, அந்த பனை மட்டையிலே செஞ்சதுல வந்து பிளெயின் வெறும் கலர்ஸ் மட்டும் இல்லாமல் வெறும் பிளெயினாக இருக்குது. இதில் விலை வந்து 71 ருபீஸில் இருக்குது. இதில் மொத்தமாக வந்து ஒரு 3-4 கலர்ஸுமே வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு நார்மலாக டைனிங் டேபிளில் வந்து ஃப்ரூட்ஸ் வச்சுக்கிறதுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பொருள் வெட்டுறதுக்கும் ஒரு கத்தி டிசைனாக வச்சுருக்கோம். அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அருவாமனை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதோட ப்ரைஸ் வந்து 243 ருபீஸில் இருக்குது. இதில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கீழே உட்டன் பேஸ் உள்ளது. எங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அருவாமனை அவ்வளோ ஈஸியாக யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் வந்து யூஸ் பண்ணாதவங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டம்தான். இதில் வந்து தேங்காய் திருவுறது, அப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதோட விலைலாம் வந்து பார்த்திங்கன்னா 149 200 ருபீஸில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா வெறுமனே தேங்காய் திருவது மட்டும் யூஸ் பண்ணலாம். அருவாமனையிலேயே வந்து இந்த மாதிரி அயன்லேயும் வச்சுருக்காங்க. இதோட விலை வந்து 212 ருபீஸில் இருக்குது. மீன் சீவுறதுக்கு அதுக்கெலாம் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். உங்களில் வீட்டில் வந்து யாரை வீட்டிலேயே இன்னுமே வந்து அருவாமனை யூஸ் பண்ணுறீங்கன்னா கீழே கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பருப்பு மூடி அப்படின்னு போட்டிருந்தாங்க, அது என்னன்னு தெரியல. இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டுக்கல். இதோட விலையெல்லாம் வந்து 1000 2000 மாதிரி நிறைய ரேஞ்சில் வச்சுருக்காங்க. அம்மிக்கல்லே வந்து இந்த மாதிரி கல்லுமே வச்சுருக்காங்க. இதோட விலையெல்லாம் 400 ருபீஸில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆன்லைன் ஷாப்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பல டிஃப்ரெண்ட் சைஸில் வந்து ஃப்ரூட் பேஸ்கெட் அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். எனக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா மெதுவடையில் வந்து நடுவில் ஓட்டை போட்டு சுட வராது. அந்த மாதிரி இருக்கிறவங்ககிட்டலாம் வந்து இந்த அரிய வகை மிஷின் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நடுவில் அதுவே வந்து ஒரு ஹோல் போட்டு கொடுத்துரும். இதோட ப்ரைஸ் வந்து 248 ருபீஸில் இருக்குது. அலுமினியம்லேயே வந்து தோசைக்கல், இட்லி பாத்திரம், குழிப்பணியாரம் சட்டி கலெக்ஷன்ஸ் ஒரு வீடியோ வந்து தனியாக நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் செக் பண்ணலாம். மேலே ஐக்கார்ட்லேயும் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் தேவையான செக் பண்ணிக்கலாம். சாதம் வடிக்கிறதுக்கு, பால் காய்ச்சறதுக்குலாம் இந்த மாதிரியான பாத்திரங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் தனியாக இதை ஒரு சட்டி வாங்கி தனியாக ஒரு லெட்டு கொடுத்துருப்பாங்க, நீங்கள் பேர் பண்ணி அதை வாங்கிக்கலாம். இந்த சட்டி வந்து பார்த்திங்கன்னா 117 ருபீஸில் இருக்குது. நிறைய ரைஸ் ட்ரம் பற்றி கலெக்ஷன்ஸ் கேட்டிருந்தீங்க. இங்கே வந்து 15 லிட்டர்ஸ் 20 லிட்டர்ஸ் இருக்க மாதிரி நிறைய ரைஸ் ட்ரம் வச்சுருக்காங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில். இதோட விலை வந்து 1088 ருபீஸில் இருக்குது. நிறைய பேர் வந்து எறும்பு அதெல்லாம் வருதுன்னு சொல்கிறீங்க. டைட்டாக க்ளோஸ் பண்ணால் வராது. ஆனால் எனக்கு என்னன்னு கிளியராக தெரியல. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே வந்து ஸ்பூன் கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. தோசை கரண்டி, குழிக்கரண்டி, அப்புறம் வந்து ஆப்பக்கரண்டியுமே நிறைய வச்சுருந்தாங்க. துணி காய போடுற ஸ்டாண்டில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தால் காட்ட சொல்லியிருந்தீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உள்ளது 1960 ருபீஸில் இருக்குது. இந்த மழை காலத்துக்கு வீட்டிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாண்டில் நம்ம யூஸ் பண்ணலாம். இதில் நல்ல ஸ்டர்டியான ஸ்டாண்ட்ஸ் வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கலர் உள்ளது. சைடில் வந்து பார்த்திங்கன்னா பைப்லாம் கொடுத்து நல்லா க்ரிப்பாகவும் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அயன் பண்ணுற ஸ்டாண்ட். வடபள்ளியில் இருக்க ரத்னா ஸ்டோர்ஸ் உங்களுக்கு கிட்ட இருந்தால் இங்கே நிறைய வந்து ஃபர்னிச்சர் கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரியான நிறைய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஐட்டம்ஸ்லாம் கூட வந்து சூப்பராக வச்சுருக்காங்க. இந்த ஸ்டாண்ட் 3699 ருபீஸில் இருக்குது.
அப்புறம் ட்ரெஸ்ஸிங் டேபிள், அப்புறம் நிறைய வந்து கட்டிலே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. உங்களுக்கு தனியாக அதில் வீடியோ வேணும்னா கீழே கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த டேபிள் வந்து 6115 ருபீஸில் இருக்குது. அப்புறம் ஷூ ரேக், அந்த மாதிரி நிறைய ரேக்லாம் தனித்தனியாக வச்சுருக்காங்க. நிறைய பேர் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, நம்ம சேனலில் உள்ள கண்டென்ட்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.